தெருமுனையில் இருக்க பிள்ளையார் கோயில் வரைக்கும் போயிட்டு வந்துடுறோம். இந்தம்மா. ஏம்மா பிரகாஷ்க்கு என்ன ஆச்சு? அவ இப்படி எல்லாம் பேசுற பையனே இல்லையே. ஃபீஸ் எவ்வளவுன்னு கேட்டா சொல்லிட்டு போக வேண்டியதானே. அதை விட்டுட்டு ஏன் அப்பா கிட்ட இவ்ளோ மரியாதை இல்லாம பேசுறான்? அப்பா இப்படி மனசு வேதனைப்பட்டு பேசுறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. என்ன இருந்தாலும் அவர் இந்த வீட்டுக்கு அப்பா. அந்த ரெஸ்பெக்ட் அவருக்கு கொடுக்க வேண்டியதானே. ஏமா நீ என்ன பண்ணிட்டு இருந்தா அவன் அப்படி பேசும்போது? அப்படியெல்லாம் பேசக்கூடாதுன்னு நீ திட்டி இருக்கலாம்ல. யாரு அவனையா? பிரகாஷ பத்தி இப்ப நான் சொன்னா உனக்கு புரியாது. ஒரு நாள் நீயே தெரிஞ்சுக்குவ. உன்கிட்ட காரியம் ஆக வேண்டியிருக்கு. உன்னை நம்பித்தான் இருக்கிறதுனால நல்ல பிள்ளையாட்டா இருக்கான். நீயே தேவையில்லைங்கிற அளவுக்கு வளர்ந்துட்டானா எங்க நிலைமைதான் உனக்கும். அவெல்லாம் ஒரு பையனா? ஹாய்க்கா. ஏய் வாடா. என்னக்கா? அப்பா உன்கிட்ட ஏதாவது கேட்டாரா? இல்லையே, நான் அவர்கிட்ட எதுவும் பேசலையே. நீ எது கேக்குற? இப்ப டோஃபல் எக்ஸாம் எழுதுறதுக்கு ஏதாவது கோச்சிங் கிளாஸ் போறியா? நானே அதை பத்தி உன்கிட்ட நீ வந்ததுக்கு அப்புறம் பேசலாம் தான் இருந்தேன். அதுக்குள்ள உனக்கு யார் சொன்னா? அப்பா உன்கிட்ட ஃபீஸ பத்தி ஏதாவது பேசினாரா? அதுக்கு நீ அக்கா உனக்கு என்னதான் ஆச்சு? நான் யார்கிட்டயும் எதையுமே பேசலையே. காலையில என் ஃப்ரெண்டு கிட்ட பேசிட்டு இருக்கப்ப டோஃபல் எக்ஸாம் எழுதலாம், அதுக்காக கோச்சிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன். அதுக்கு ஃபீஸ் தான் ஜாஸ்தியா கேக்குறாங்க. அதுக்கு 15,000 ஆகும். அக்கா கிட்ட கேட்டு ஜாயின் பண்ணலாம்னு இருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன். இதுல நடுவுல அப்பா எங்க வந்தாரு ஃபீஸ பத்தி கேக்குறதுக்கு? ஃபீஸ் எவ்வளவுன்னு சொன்ன? 15,000க்கா. சரி நான் பாத்துக்கிறேன். நீ போ. சரிக்கா. உங்களால அம்மா அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே எனக்கு அருவருப்பா இருக்கு. மேல படிக்கணும்னு ஆசை இருந்தும், ஆடிட்டர் ஆகணும்னு ஆசை இருந்தும் கூட உங்களுக்காக தானம்மா டிகிரி முடிச்ச கையோட நான் வேலைக்கு போனேன். எனக்காவது நான் என்ன பத்தியும் என் கல்யாணத்தை பத்தியும் யோசிச்சிருக்கேனா? எப்ப பார்த்தாலும் அம்மா அப்பா தம்பி தங்கச்சிங்கன்னு சொல்லி தனி ஆளா நின்னு இந்த குடும்ப பாரத்தை எல்லாம் சுமந்துட்டு இருக்கேன். அதுக்காக என்ன தலையில தூக்கி வச்சு கொண்டாட வேண்டாம். அட்லீஸ்ட் என்ன பெத்த பொண்ணுன்னு கூட பார்க்காம கமிஷனுக்காக சென்டிமெண்ட் டிராமா போட்டு என்ன ஏமாத்த பாக்குறீங்களேம்மா? அதுக்கு இல்லம்மா. நீ பேசாதம்மா, பேசாத. என்ன சொல்ல போற? இதுல எனக்கு எந்த பங்கும் இல்ல. எல்லாம் உன் அப்பா பண்ண வேலைன்னு பிளேட்ட மாத்த பாக்குறியா? இல்ல, நீ உண்மையா இருந்தா அப்பா என்கிட்ட பேசும்போதே நீ வந்து உண்மையை சொல்லியிருப்ப. ஆனா நீ அப்படி பண்ணல. உனக்கும் இதுல பங்கு இருக்கு. இதெல்லாம் நினைக்கும் போது பெத்த கடமைக்காக உங்ககிட்ட பணத்தை தூக்கி விசிறி எரிஞ்சிட்டு நான் ஹாஸ்டல்ல போய் தங்கி நிம்மதியா இருக்கலாம்னு தோணுது.